ஒரு பக்கம் ஃபிஸ், ஒரு பக்கம் பத்திரானா, மெயின் 2 பிளேயர் விளையாடும் போதே தெரியும் இன்னைக்கு சிஎஸ்கேக்கு கொஞ்சம் டஃப் மேட்ச் தான் சொல்லி. ருத்ராஜ் கைக்வாட் ஆப்வியஸ்லி அவரோட பவர் பிளே கேம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு கேம் அங்கேயே சிஎஸ்கே லூஸ் பண்ணிட்டாங்க. டேரல் மிச்சலுக்கு இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாச்சு. ஐ திங்க் மோயின் அலி இனிமேட் பர்மனண்டா 11ல விளையாடணுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சிவம் துபே ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி மடக்கி பவர்ஃபுல்லா அடிக்கிறார் தவிர மற்ற மிடில் ஆர்டர்ல பெருசா பவர் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாது. சஹர், தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இனிமேட் சிஎஸ்கே போவே மாட்டாங்க ஜென்மத்துக்கு. பேட் கமின்ஸ் as a கேப்டனா செம்ம இம்ப்ரெசிவா இருந்தாரு. அவர் ஃபீல்ட் செட்டிங்ஸா இருக்கட்டும், போலிங் ரொட்டேஷன்ஸா இருக்கட்டும் சூப்பரா பண்ணாருன்னு தான் சொல்லணும். அபிஷேக் சர்மா என்ன அடிங்க, அதாவது கிளவரா இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு முகேஷ் சௌத்ரி சொல்லி அவரை டார்கெட் பண்ணாரு பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்கூல். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ IPL 2024 மேட்ச் 18 ரிவ்யூ தான் பிட்வீன் SRH vs CSK அட் ஹைதராபாத் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஹைதராபாத் கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஹியூஜ் ப்ளோ ஃபார் சிஎஸ்கே. லாஸ்ட் 2 மேட்ச் 2 தோல்வி. வேற SRHம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. பட் இப்போ 4 மேட்ச் ஆடி அவங்களும் 2 வின் 2 லாஸ், சிஎஸ்கேவும் 2 வின் 2 லாஸ். ஸோ டோர்னமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அதுதான் உண்மையாக சொல்லியே ஆகணும். அண்ட் கிரெடிட் டு பேட் கமின்ஸ் அண்ட் இஸ் டீம். சூப்பராக ஆக்சுவலாக கேப்டன்ஷிப் பண்ணாரு. போலிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டிங்காக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு கம்பேக் மேட்ச் இப்படி தான் இருக்கணும்ன்றது தான் பேட் கமின்ஸ் as a கேப்டனாக ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. when it comes to CSK ஹைலி டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது டெல்லியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். பட் அதுலேருந்து லேர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே லேர்ன் பண்ணலன்றது தான் இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக அவங்க காமிச்சாங்க. அந்த ஃபேக்டை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ருத்ராஜ் as a கேப்டனாக கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆனாரு, அது எந்த டவுட்டும் இல்லை. as a பேட்ஸ்மேனாகவும் எக்ஸ்போஸ் ஆறாருன்றது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேனாலே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல என்ன பேசப்பட்டுச்சு, டமால் ஊசி வெடி மாதிரி டப்புன்னு எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு போவாங்க, இது நின்று துசுக்குலாம் கிடையாதுன்னு. பட் சிஎஸ்கே அப்படியே அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல என்ன பண்ணாங்களோ அதை ரெப்ளிகேட் பண்ணாம யாராவது ஒருத்தர் 15 ஓவருக்கு நின்று விளையாடணும் அப்படின்ற ருத்ராஜ் கைக்வாட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னார் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருச்சுங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு பிளஸ்ஸே வந்து என்ன பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு கொடுக்கறது தான் ஒரு பிளஸ்ஸாக இருந்தது எல்லா பிளேயர்ஸும். பட் இவர் வந்து 15 ஓவருக்கு ஒரு பிளேயர் ஸ்டே பண்ணணும்னு சொல்றது பழைய ஓல்டு சிஎஸ்கேவோட பாலிசி மாதிரி தெரியுது. ஐ திங்க் இந்த டீமை வச்சுக்கிட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கீழே 9 பேருக்கும் பேட்டிங் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க எதுக்காக நின்று விளையாடணும்? தட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். அவங்க பவர் பிளேலேயே லாஸ்ட் மேட்ச்லயும் பவர் பிளேல தோத்தாங்க, இந்த மேட்ச்லயும் பவர் பிளேல தோத்தாங்க. ஏன்னா ஒரு இன்டென்ட்டே கிடையாது. எஸ்பெஷலி ருத்ராஜ் கைக்வாட் எடுத்துக்கோங்க, ஒரு இன்டென்ட்டே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா as a கேப்டனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஃபுல் 15 ஓவர்ஸ் ஆடுறது பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க தைரியமா அடிக்கணும் பவர் பிளேல. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பவர் பிளேல அடிக்கணும். எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா காமிச்சாரு பாருங்க, டிராவிஸ் ஹெட் காமிச்சாரு பாருங்க, பவர் பிளேல கேம் முடிச்சிட்டாங்க. சிம்பிள் லாஜிக். நீங்க பவர் பிளே யூஸ் பண்ணலன்னா ஒரு T20 கிரிக்கெட்ல ஆப்வியஸ்லி நீங்க பின்னாடி ஸ்ட்ரகிள் தான் ஆக போறீங்க. கண்டிப்பா ஒரு 20-25 ரன்ஸ் உங்களுக்கு ஷார்ட் ஆகும். அதுதான் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு ஆச்சு. ஹோப் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்டா எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். SRH விளையாடின விதத்தை பார்க்கும்போது ஆக்சுவலா நான் தேங்க்ஸ் சொல்லணும் SRHக்கு தான். எதுக்குன்னா அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துறாங்க இவரு கைக்வாட் கையில. இங்க பாருப்பா, பவர் பிளேனா இப்படிதான் விளையாடணும், இப்படி விளையாடினா ஆப்போசிஷன் ஆப்வியஸ்லி பேக் ஃபுட் போயிடுவாங்கன்னு. ஹோப்ஃபுல்லி இதை ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கம்பேக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் கோயிங் டு பி டஃப். நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் KKR இன் சென்னை. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா SRH சரியான பெர்ஃபார்மன்ஸுங்க. அண்ட் அவங்க ஹோம் கிரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க. சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. பட் ஸ்டில் காவியா மரனா இருக்கட்டும், மோனஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னது ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் SRHக்கு. தோத்துருந்தா 3 லாஸ் 1 வின்ன்ற மாதிரி ஆயிருக்கும். இப்போ திருப்பியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் கண்டென்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ த டோர்னமெண்ட் இஸ் வைட் ஓப்பன். ஸோ ஆப்வியஸ்லி டாஸ் வின் பண்ணாரு பேட் கமின்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் எடுத்தாரு. எனக்கு அந்த டிசிஷன் இன்னும் பேக் ஃபயர் ஆயிடுமோன்னு தோணுச்சு. ஏன்னா பிச் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. அண்ட் சிஎஸ்கேக்கு பெட்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாட்றது தான். ஏன்னா செகண்ட் பேட்டிங் கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. பவர் பிளே ஆப்வியஸ்லி நல்லா யூஸ் பண்ணியிருக்கணும். நியூ பால் இருக்கும் போதே வந்து அடிச்சு விளையாடி இருக்கணும். ரச்சின் ரவீந்திரா ஒன்ஸ் அகெயின் ஃபெயிலியர். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அவுட் ஆறாரு. அது கண்டிப்பாக அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அவரோட ஆஃப் சைட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவரா இருக்கு. அதை கொஞ்சம் அவர் டெவலப் பண்ணிக்கணும். இல்லைன்னா போக எல்லா டீமும் உங்களோட வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாட் பால்ஸ் விளாட்றாருன்றது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பவர் பிளேல. ஏன்னா நீங்க வந்து போலர்ஸ்க்கு ஒரு மொமெண்டம் தெரியும். ஒரு 4 அடிக்கிறீங்க, 3 டாட் பால் விளாடுறீங்க, அந்த ஓவரில் மொத்தமே 6 ரன் தான் வருது. அவன் பவர் பிளேல எப்படி விளாட்றான்னு பார்த்துக்கோங்க எல்லா டீமும். எக்ஸாம்பிள் SRH ஆப்போனண்ட்டே எப்படி விளையாடி காமிச்சாங்க பாருங்க. பவர் பிளேல தான் அந்த இனிஷியேட்டிவை எடுக்கணும். மேன் சிஎஸ்கே விக்கெட் லூஸ் பண்ணாலும் 9 பேருக்கும் பேட்டிங் இருக்குன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் அதை கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல காலம் சிவம் துபே வந்து ஒரு கேமியோ விளாட்னாருங்க. அது மட்டும் இல்லைனா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு 150 கூட அடிக்கடி ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அவர் இறங்கி வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் விளாட்னாரு 46 ரன்ஸ்.
அது ரொம்ப ரொம்ப குரூஷலாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் விளையாடின டேரல் மிச்சலாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், யாருக்குமே இந்த ஸ்லோ பிச்சில் டைமிங் பெருசாக கிடைக்கல. ப்ளஸ் அவங்க 2 பேருமே பெரிய பவர் ஹிட்டர்ஸும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய செட்பேக் அந்த டைமில். அண்ட் முக்கியமான பவர் ஹிட்டர்ஸ் பின்னாடி தான் இருக்காங்க, தோனி அண்ட் மொயின் அலி. அவங்களுக்கு பேட்டிங்கே கிடைக்கலன்றது இன்னும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். வேற தோனி 2 பால் ஒரு 3 பால் 4 பால் இருக்கும் போது அவர் உள்ள வராரு. அவரும் வந்து இந்த ஸ்லோ பிச்சில் செட்டில் ஆகிறதுக்குள்ள 2 பால் முடிஞ்சிருச்சு. ஸோ 165 for 5 ஆப்வியஸ்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா 15-20 ரன் ஷார்ட் மினிமம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் போலிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளானோட போட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அவங்களுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா ஒரு கேப்டன் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஏதாவது ஒரு போலர் அடி வாங்கலாம். நீங்கள் நட்ராஜன் கொஞ்சம் அடி வாங்கினார், ஸ்டில் 1-2 overs அவர் நல்லா போட்டார். மற்ற எல்லா போலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் அவங்க பிளானுக்கு கரெக்டாக ஸ்டிக் ஆகி ஆக்சுவலாக சூப்பராக போட்டாங்க. அண்ட் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணணுமா இந்த ஸ்லோ பிச்சில் பவர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா முக்கியமாக பொழந்து கட்டிட்டாருங்க. எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட்டோட அந்த கேட்ச் அது ரொம்ப ரொம்ப குரூஷலாக அமைஞ்சுது. ஏன்னா அந்த டைமில் இமிடியேட்டாக ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருப்பாங்க. பட் கிரிக்கெட்டில் இட் ஹேப்பன்ஸ். பட் கேட்சஸ் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் எஸ் ஒரு ஓவரில் 27 ரன் அடிச்சாருங்க அபிஷேக் சர்மா. அதுவும் முகேஷ் சௌத்ரி வந்து நல்ல பவுலர் தான். இந்த மேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் ஆறாரு. டியூன்டப்பா இல்லை அவர், அது மட்டும் தெரிஞ்சது. நோ பால் போட்டாரு. ஒரு ஓவர் 27 போது முடிஞ்சு போச்சுங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஆப்வியஸ்லி டவுன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அவர் விளையாடுவாரான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது சொல்லிட்டு. பட் அபிஷேக் சர்மாக்கு ஹியூஜ் கிரெடிட். எஸ் டிராவிஸ் ஹெட் விளையாடி நம்ம பார்த்துருக்கோம். அபிஷேக் சர்மா இந்த வருஷம் அடுத்த லெவலில் எடுத்துட்டு போயிட்டார் அவரோட கேமை. ஒரு 2020 ஆக்சுவலாக ஒரு ஓப்பனர் இப்படி தாங்க விளையாடணும். நீ வந்து 60, 70, 85, 90 ரன் அடிக்கிறது முக்கியம் இல்லை. டீமுக்கு ஒரு 17 பால் 12 பால் 13 பால் 40 என்ன அடிங்க அப்பா. 39 ஏதோ 13 பால்ஸ் வேணும் அடிச்சிருக்காரு. என்ன காட்டியிருக்காரு. உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் டீமுக்கு. புரியுதா உங்களுக்கு? பெரிய ஸ்கோரை விட ஒரு 13 balls 38, 13 balls 35 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 3 over 45 ரன்னுங்க. என்ன அடி. அண்ட் முக்கியமாக முகேஷ் சௌத்ரி ரொம்ப பூரா போட்டாரு. பட் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்டர்ஸ்டாண்டபிள். அவருக்கு சரியா லைன் கிடைக்கல. அண்ட் அவர் வந்து என்ன சொல்றது 100% இல்லை. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் அந்த பக்கம் சஹாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பல் ஆஸ் யூஷுவல். அது ஒரு வருத்தம். துஷார் தேஷ்பாண்டே 2 மேட்ச் எக்கனாமிக்கலாக போட்டார். அவரும் இன்னைக்கு சொதப்பல். நல்ல காலம் தீக்ஷனா கொஞ்சம் நல்லா போட்டாரு. ஜடேஜா ஓரளவுக்கு சுமாராக போட்டாரு. கொஞ்சம் கம்பேக் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மொயின் அலி வந்து பியூட்டிஃபுல்லாக போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஓரளவுக்கு எப்பயோ முடிக்க வேண்டிய மேட்சை ஒரு 18 overs இருக்கும் தள்ளி வச்சாங்க ஆக்சுவலாக சிஎஸ்கே. அதான் சொல்ல முடியும். அண்ட் அட் த சேம் டைம் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மேட்ச்ல நடந்ததுங்க. ஏடியன் மார்க்ரம் அவர் ஒருத்தர் தான் ஃபார்ம்லேயே இல்லாமல் இருந்தார். கரெக்டாக அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் 50, அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில். இந்த ஸ்லோ பிச்சில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்லோ பிச் மாதிரியே இல்லை. அவர் பாட் கான்ஃபிடென்ட்டாக விளாட்னாரு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன தெரியுது, ஸ்லோ பிச்சாக இருந்தாலும் உங்களுக்கு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம், ரன் ஸ்கோர் பண்ணலாம். அங்கே தான் சிஎஸ்கே ஆக்சுவலாக லேக் ஆனாங்க. எனக்கு தெரிஞ்சு MS தோனி, மொயின் அலிலாம் முன்னாடி விளையாடணும். ஜடேஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதர் நீங்கள் வந்து 23 for 3, 38 for 4 இருக்கும்போது இறக்குனா ஓகே. எனக்கு நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறேங்க. ஜடேஜா லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் இந்த வாட்டி நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். அவர் இஸ் நாட் அ பிக் ஹிட்டர். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில் மொயின் அலி தோனிலாம் கொஞ்சம் ஆர்டரில் அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவராவது விளையாடுறதுக்கு கொடுத்தாதாங்க ஒரு ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு 2-3 பால் அடிக்க முடியும். கடைசியாக வந்து 3 பால் 4 பால் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்அக்செப்டபிள் தான் சொல்ல முடியும். அண்ட் ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் ஃப்ரம் SRH. 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆரோட விளையாட போகிறாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. டெல்லியோட எப்படியா வின் பண்ணியிருக்கணும். 6 points எடுத்திருப்பாங்க. அங்கே கோட்டை விட்டாங்க. எப்போ அடி வாங்கினாங்களோ அப்படியே இங்கேயும் அடி வாங்கிட்டாங்க. அடுத்த மேட்சும் அடி வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கேகேஆர் அநியாயத்துக்கு ஃபார்மில் இருக்காங்கன்றதான் உண்மையாக சொல்லி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவார்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து கண்டிப்பாக அபிஷேக் சர்மா தாங்க. ஒரு ஓவரில் முகேஷ் சர்மா 27 ரன் அடிச்சு கதற விட்டாரு. ஸோ கேம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு தான் கொடுத்தே ஆகும். ஸோ கெத்து பவுலர் ஆஃப் த டே கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார் கொடுக்கணுங்க. சூப்பராக போட்டார் நியூ பால். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் ஒரு பழைய மூவியாக பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா பியூட்டிஃபுல்லாக போட்டார். யாக்கர்ஸாக இருக்கட்டும் 2-3 பால் பீட்டன் கூட ஆனார் ருத்ராஜ் கைக்கோட. அந்த ஒரு ஸ்விங் இருந்தது. அந்த ஒரு பழைய மூவியாக பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஹோப்ஃபுல்லி இதே ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாருன்னா SRHக்கு ஒரு மிகப்பெரிய வெப்பனாக இருக்கும். நான் கூட மூவியோட கதை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் நினச்சேன். பட் இந்த மேட்ச்சில் வந்து அவரோட ஸ்கில்ல ஒரு 80-90% எடுத்துகிட்டு வந்து காமிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸ்லி கெத்து பவுலர் ஆஃப் த டே கோஸ் டு புவனேஸ்வர் குமார். ஸோ
ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அபிஷேக் சர்மா திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு ஓவர் போட்டார் ஸ்டார்டிங்கில், ஐ திங்க் 7 ரன் என்ன தான் கொடுத்தாரு. அது பவர் பிளேல சரியான எஃபர்ட்டுங்க. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் ஓவரில் போட்டு ஒரு 7 ரன் கொடுக்குறாருன்னா செம விஷயம். ப்ளஸ் பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெரிஃபிக்கான ஒரு நாக் விளையாட்டு போனார். ஸோ ஆப்வியஸ்லி தி ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு அபிஷேக் சர்மா. ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபீல்டிங் ஓகேவா இருந்துச்சு. பட் கேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பழமான கேட்சாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். மேபி ஒன்று நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் மார்க்ரம் பிடிச்சாரு பார்த்தீங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் ரச் ரவீந்திரா, அது கொஞ்சம் நல்ல ஹைட்டு. ஸோ அந்த கேட்ச் வேணால் ஓரளவுக்கு நம்ம அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த டே கொடுக்கலாம். ஸோ த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி முகேஷ் சௌத்ரி ஒரு 27 ரன், அதில் நோ பாலும் போட்டார், அடியும் வாங்கினாரு. ஸோ ஃபர்கட்டபிள் டே தான் அவருக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கம்பேக் கொடுத்தாரு இந்த வருஷம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் மேலே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஒரு சோகம் நடக்கும்ன்றது எதிர்பார்க்கல. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு முகேஷ் சௌத்ரி. ஸோ த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேங்க, எஸ்ஆர்ஹெச்சோட பவர் பிளே. அண்ட் ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மா அடித்த விதம், டிராவிஸ் ஹெட்டும் அடித்த விதம், அந்த பவர் பிளேல அடித்து தூக்கிட்டாங்க. 3 ஓவர்லேயே 45க்கு மேலே அடிக்கும் போதே கிளியராக தெரிஞ்சிச்சு, ஓகே இது எஸ்ஆர்ஹெச்சோட கேம் தான் சொல்லிட்டு. ஏன்னா டார்கெட் 166 தான். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது மேட்ச். ஸோ கைஸ், அவார்ட் செக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.